ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரனை ஆயத்தப்படுத்தி அவன் 3 நேரம் வந்து நான் அப்பாவை சரிச்சு பிடிப்பேன், அவன் நல்லா கிளீன் பண்ணி நல்லா நேசித்தான். நான் யோசித்து பார்த்தேன், நாம ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால், நாம் ஆண்டவரோடு சரியா இருந்தால் கர்த்தர் நமக்காக நல்லா ஆத்துமாக்களை கர்த்தர் செல்லும் இடத்திலே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும். பயப்படாதுங்க. உண்மையா இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாம உண்மையா இருந்தா அந்த கஷ்டங்களுக்கு மேலாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவது அது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எங்களோட வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி மட்டும் எவ்வளவு நெருக்கம் இன்னும் வந்தாலும் கர்த்தர்களை கைவிட்டாரா? எவராவது தில்லிருந்தா கையெழுத்துங்க, ஆண்டவர் கைவிட்டாரு. கர்த்தர் கைவிடுகிற தேவன். தன் பிள்ளை நெருக்கப்படுகிற பொழுது ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு தகப்பனாய் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். ஆமென். 2வது காரியத்தை வாசிக்கலாம். மறுபடியும் வாசிங்கள். 1ஆம் வசனம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகள் எல்லாரும் வாசிங்க. குடிகளும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னென்றால் தேசத்தில் உண்மை இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மை இல்லாட்டி கர்த்தர் வழக்காடுவார். 2வது என்ன இல்ல? இரக்கம். என்ன மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 5ஆம் வசனம் என்று என்ன சொன்னார்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை சுதந்தரிப்பார்கள், இரக்கத்தை பெறுவார்கள். இரக்கம் இருக்கணும். ஆமா இல்லையா? எங்களுக்கு இரக்கம் இருக்கின்றாங்களா? எதுவும் ஆகும். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம். இரக்கம் உள்ளவங்க எதுவும் ஆகும். என்ன இப்படி என்ன? காவாசி அறவாசி வாடிவா. அல்லேலூயா. இரக்கம் இருக்கணும். சிலருக்கு இரக்கத்துக்கு இரக்கத்துக்கு எதிராக மிருகம் தான் இருக்கும். மிருகமா இருக்கக்கூடாது. மனிதர் தேவப்பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளை பாருங்க, பெற்று வளர்த்து விட அம்மா மீது அப்பா மீது என்ன இல்லை? இரக்கம் இல்லை. அந்த வாட்டுக்கு ஏசுறது, அந்த வாட்டுக்கு திட்டுறது. சில புருஷன்மாரை பாருங்க, மனைவியை போட்டு திட்டுறது. அதை விட இப்ப அட்வான்டேஜா என்ன செய்யறாங்க? மனைவிமார் திட்டு அடிச்சு தள்ளுறாங்க. மோசமான நிலம். குடும்பங்கள்ல உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க சத்தமா. சபைகளில உண்மை உள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க போற பாடசாலை என்ன செய்யுங்க? மற்ற பிள்ளைகள் மத்தியில் உண்மை இரக்கம் உள்ளவர்களா இருங்க. இல்லாதவர்களுக்கு கொடுங்க. கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? கொடுக்கணும். பாருங்க, தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் இரக்கமே கிடையாது. பாடு மோசம். மனிதன் மிருகமாய் மாறிவிட்டான் என்று யோசிக்கிற அளவு உலகளாவிய ரீதியில இலங்கை தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏன் வழக்காடுவேன் என்று சொன்னா, தேசத்துல இரக்கம் இல்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தா பாருங்க, ஒருவர் தாக்கி அவளை வேதனைப்படுத்தல. அப்படி இருக்காதீங்க. இறங்குங்க. எங்கட குடும்பம் நாங்க காப்பாற்றணும். எங்கட குடும்பத்தில் ஒரு தப்பு செய்தா நாம அவரை தைரியப்படுத்தணும், நாம அவரை தேற்றணும் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அவளை வேதனைப்படுத்தாதீங்க. என்றால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை எங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். பாருங்க, குடும்பத்தில் இரக்கம் இல்லை. அம்மா அப்பா அநேக பிள்ளைகள் உதவி செய்கிறது இல்லை. படித்திருப்பார்கள், ஏதோ பெரியவர்களாயிருப்பார்கள், மற்றவருடைய பார்வையில தாங்க பெரியாக்கள் மாதிரி வாழ்ந்து கொள்வார்கள். ஆனா என்ன இல்ல, குடும்பங்களை இரக்க சுபாவம் இல்லாத வாழுகிறார்கள். கடந்த நாட்களும் பவனியால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. என்ன நடந்துச்சு? சொந்த மனைவிய என்ன செய்யலாம் பாத்தீங்க? நியூஸ் கட்டாயம் பார்க்கணும். நாட்டில் என்ன நடக்குது நியூஸ். ராமாயணம் பார்க்கறத விட்டுட்டு நாட்டில் நியூஸை பாருங்க. பெண்டுகள் சண்டையை விட்டுட்டு. நேற்று ஒரு வீட்டை கரநாள் என்ன சந்திக்கலன்னு போயிருந்தேன். அப்ப போன பொழுது அங்க பார்த்தால் அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் இறப்பா வாடுறேன். நான் சரி பரவாயில்ல இருந்தேன். ஒரு கடைசி கட்டம் போகுது. நான் யோசிச்சேன் என்ன செய்யறது, நானும் பயங்கர டயர்டு வேற. ஏன்னா ஐயோ முடிய போகுது, ஆச்சியோ முடிச்சு பாவீங்களா, இவ்வளவு தூரம் அதுல அவ்வளவு ரசனை. ஒரு நல்ல காரியத்தை சந்திக்க யோசிக்க நேரம் இல்லை. அதுக்குள்ள உடனே சொன்ன, ஐயோ நாளைக்கு முன்னையும் திங்கட்கிழமை தான் மனிதர்கள் இரக்க சுபாவமே கிடையாது. அநேக கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் ஊழியக்காரன் நாங்கள் அப்படிதான். இருந்தாலும் தெரியாத மாதிரி, யாரும் மிச்சம் கேட்டாலும் தெரியாத மாதிரி, இல்லாத மாதிரி போவோம். இருந்தா கொடுத்துட்டு போங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
வைத்தியசாலை 18 நாள் உள்ளுக்கு இருந்தேன். ஒரு 4-5 பேர் பயங்கர பக்திமான்கள் எல்லாம் இருந்தாங்க. நான் சரிடா உங்களெல்லாம் கத்தர் தந்ததுக்கு சோத்திரம், அவங்களெல்லாம் வழி வரும்பொழுதுதான் தடவி ஜெபம் பண்ணி மனசுக்கு ஜெபம் பண்ண ஜெபிக்கலாது எல்லாம் செய்து கொண்டே இருந்தேன். அதில் ஒருவர் 2 நாளாக பார்த்தேன் சாப்பிடாம கிடந்தார். எனக்கு ஒரு கவலையான ஏன் இவன் சாப்பிடாம இருக்கான். அப்போ நான் யோசித்து ஒருக்கா வேண்டி கொடுத்து பார்ப்போம். நான் போய் ஒரு நாள் சாப்பாடு வேண்டி கொடுத்தேன். அப்படியே சாப்பிட்டேன். நான் யோசிச்சேன், ஐயோ அவர் காசு இல்லாமல் சரியாக கஷ்டப்படுற நபர், இன்னும் ஒரு சகோதரன் வேண்டி நல்லா சாப்பாடு கொடுத்தேன். நல்லா சாப்பாடு போட்டு 3ஆம் நாள் ரோம் வந்தானா, அம்மாக்கள் எங்கே போனாலும் சவுனி வேலை பார்த்து ரோம் வந்து சொன்னான், இவர் பாஸ்டர் கொழும்புலேருந்து வந்திருக்காரு. ஆட நான் வீட்டுக்கு போய் வர முடியல. பாஸ்டர் அட பாவையெல்லாம் வச்சுட்டீங்களா? அது யாரா சொன்னது? தம்பி தான். சரி நீ சொல்லிட்டானே, நர்ஸ் பார்த்தா எல்லாம் பார்த்தா பாஸ்டர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அம்மாக்கள்னு சொல்லி நானும் கொஞ்சம் அமைதியாக இருந்து அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன். 4ஆவது நாள் சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. யாருக்கும் சுவிசேஷம் சொல்லலை, யாருக்கும் ஆண்டவர் பற்றி சொல்லலை. அவனுக்கு தெரியும் நான் கிறிஸ்தவன். ஏன்னா நான் பைபிள் போனில் படிச்சிருப்பேன், ஒரு ஆவிக்குரிய புத்தகம் படித்து முடிச்சுட்டேன், புதிய ஏற்பாடு படித்து முடிச்சுட்டேன். சும்மா இருக்கக்கூடாது, வைத்திய செலவு சும்மா உருவலாய் பேசி கொண்டு கூடாது. வெளிப்படுத்த தொடங்கி 2 கொரிந்தியர் முடிச்சு 1ஆம் கொரிந்தியர் நடுவில் வந்துட்டேன். இந்த மாசத்துக்குள்ள புதிய ஏற்பாடு முடிக்கிறேன். அதுதான் பிளான். என்னன்னா சும்மா டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. 11ஆவது தடவை பைபிள் படிக்கிறேன். சாகரத்துக்குள்ள கத்தரிச்சு தான் 3 தடவையாவது பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்.